It is always known for good designs, longevity. அதாவது வந்து ஒரு பொருள் தயார் பண்ணும்போது அதனோட லைஃப், அதாவது நாள் நீட்டி வரணும் அப்படின்றத மனதில் கொண்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க்மேன்ஷிப்பையும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பேஷனேட்டாக நல்ல டிசைன்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுக்குறதுன்றது 5 தலைமுறையாக இது வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே ஏவிஆர் சொர்ணமாலோட தார மந்திரம். இப்போ வந்து ஃபர்தர் டு திஸ், இப்போ வந்து குமரி கண்டம் அப்படின்ட்டு 1.0 அப்படின்ற கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணோம். இப்போ அதையும் இன்னும் பெட்டராக, மச் பெட்டர் இன் டெக்னாலஜி இன்னோவேஷன், ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியும் உபயோகப்படுத்தணும், வந்து இன்வால்வ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி உபயோகப்படுத்தி நியூஸ் பேப்பர்லேயே வந்து ஒரு வீடியோ வர மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஜுவல்லரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோஃபார்மிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அலாங் வித் காஸ்டிங் அண்ட் ஃபிலிகிரி ஒர்க்கோடு செஞ்சுருக்கோம். ஸோ இதில் என்னன்னாக்கா 40% முதற்கொண்டும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக, பார்வை வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட்டு இடையில வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாமே இந்த இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல டிசைன்ஸு, ஆனால் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி, பார்க்குறதுக்கு நல்லா காத்திரமாக இருக்கணும் ஆனால் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற இன்னோவேஷனையும் வந்து இன்க்ளூட் பண்ணி செஞ்சுருக்கோம். இப்போ இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், அதாவது வந்து கோல்ட்ஸ்மித்ஸ், அதே போல் க்ரியேட்டிவ் டீம், டிசைனர்ஸ், அப்புறமா மார்க்கெட்டிங் டீம், அந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய 1500 எம்ப்ளாயீஸோட சப்போர்ட், இதை எல்லாத்தையுமே உணர்ந்து கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெஜாரிட்டி சப்போர்ட், இதெல்லாம் தான் வந்து ஏவிஆர் சொர்ண மஹால் அப்படின்றது இன்னும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துது, நல்லா செய்யணும் அப்படின்றத ஊக்கப்படுத்துது. இதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே இந்த ஈவெண்ட் வந்து லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. வெரி சூன் we will unveil the collections. Thank you so much. லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் டுடே. ஸோ இதே டைமில் வந்து லாஸ்ட் இயர் வந்து குமரி கண்டம் 1.0 கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் தமிழ்ஸ் ப்ரைட் கலெக்ஷன் வந்து எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். கன்னியாகுமரியில் வந்து ஒரு டெம்பிள் இருந்தது, நாங்கள் வந்து வி சென்ட் அ டீம் ஆஃப் ஸ்கூபா டைவிங் இமேஜஸ்லாம் எடுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம வந்து கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த தடவை வந்து குமரி கண்டம் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் இஸ் ஈவன் மோர் பெட்டர் தென் ப்ரீவியஸ் இயர். அண்ட் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் ஏஐ வந்து டே பை டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஸோ இஸ் த டிசைன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர் டிசைனர்ஸ், ரொம்ப இன்டிகிரேட்டாக இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குமாரி கண்டம் 2.0ல வந்து என்ன சொல்கிறோன்னா ரீலிவ் குமாரி கண்டம் வித் ஏவிஆர் ஸ்வர்ணமால் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஈவன் நம்மளோட ஆட் இப்போ காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு ஷோ த ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் குமாரி கண்டம். அண்ட் இந்த தடவை வந்து அக்ராஸ் ஆல் சவுத் இந்தியா, நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லா ஸ்டோர்லேயுமே இந்த தடவை வந்து லான்ச் பண்ண போகிறோம், பிரம்மாண்டமாக லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட். தேங்க்யூ. எவ்ரிடே தினமும் நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஏவிஆர் சொர்ணமாலில் நம்ம அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ we're very proud to announce that. And also we have enhanced customer experience by giving AR experience, and also we are giving a VR experience so that you can relive the Kumari Kandam. Thank you so much for coming today, and it's a very good launch for Kumari Kandam and AVR Sonoma. Thank you so much. For 3-4 years or say 2-3 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குமரி கண்டம் 1 நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட்
I think அவங்க என்கிட்ட they've been very respectful of me and very very hospitable, and I think all of these values reflect in their collections and how they run the brand, and I really appreciate that. அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரசன்டிங் these collections, and they're simply stunning, they're beautiful. So thank you AVR, thank you Siddharth sir. சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு எவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன்? இப்போ வந்து டிசைன்ஸ் என்னன்னாக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? நம்மளோட டெக்ஸ்டைல் ஆகட்டும், இல்லை நம்மளோட மென்னோட ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஒரு தடவை வாங்கும்போது அடுத்த தடவை இன்னும் பெட்டராக வாங்கணும் அப்படின்றது வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அதே போல் மொபைல் ஃபோன்ஸ் எடுக்கட்டுமே, ஒவ்வொரு மாடல் புதுசாக வரும்போது புது டெக்னாலஜி, புது ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது என்னன்னாக்கா இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை செய்யும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து விடுறோம். பட் அடுத்த முறை செய்யும்போது அதை விட பெட்டராக கொடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு ஆஸ்பெக்ட். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா குமரிக்கண்டம் 1.0 ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன்ஸ், நல்ல வரவேற்பு, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு என்னன்னாக்கா ஏவிஆர் சொன்ன மாதிரி அந்த ஹோல் இன்னும் பெட்டராக எப்படி கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேலைகள் அதிகமாகும், இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது. அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம். இட் ஹஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர். இதை செய்ய வந்து கைவினையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷினில் வச்சு பண்ணுறீங்களா சார்? சார் இப்போது 1.0 பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபோமிங் டெக்னாலஜியில் வந்து ஜுவல்லரி பண்ணோம். ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் மிஷின். ஸோ இப்போ 2.0 பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ கோல்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் லைட் வெயிட்டில் ஒரு பிரம்மாண்டமாக பெட்டர் டிசைன், பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ 4 டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இஸ் காஸ்டிங், 1 இஸ் ஹேண்ட்மேட், 1 இஸ் எலக்ட்ரோஃபோமிங், அண்ட் அனதர் 1 இஸ் அந்த ஸ்டட்டட் ஜுவல்லரி பண்ணுவாங்க, அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆர்டிசன்ஸ் வச்சுக்கிட்டு ஐ திங்க் வி ஹவ் மேட் திஸ் குமாரி கண்டம் கலெக்ஷன் 2.0 பாசிபிள். நிறைய வந்து ஷோரூமில் ஷாப்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் தரேன்னு சைக்கிள் இல்லைன்னு, சைக்கிள் இல்லைன்னு, சேதாரம் இல்லைன்னுவாங்க. ஆனால் அங்கே போகணும்னா கஸ்டமருக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கேட்டால் இந்த பொருளுக்கு மட்டும்தான் சைக்கூலி உண்டு, சேதாரம் உண்டு, சில பொருளுக்கு சேதாரம் கிடையாது, ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் ஆகணுன்னுவாங்க. ஏவிஆரில் என்னென்ன ஸ்பெசிலிட்டி தருவீங்க சார்? இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த வேலைப்பாடு இருந்தாலும் சரி, எல்லா விதமான வேலைகள் இருக்கு இல்லையா? ஏன்னா ரொம்ப எளிமையான வேலைகள் இருந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் எல்லாத்துக்குமே அதுக்குண்டான சார்ஜஸ் இருக்குது. தொழில் வரியாக சொல்கிறேன், ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் அதுக்குண்டான டெக்னாலஜி, அதுக்குண்டான எஃபர்ட் போடுறாங்க. அதே போல் மற்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இல்லையா, அவங்களுக்கும் லேபர் அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஹவர்ஸ், பொதுவாக ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளோ மேன் ஹவர்ஸ் அதுக்கு தயார் பண்ணுறாங்க, அந்த மேன் ஹவர்ஸ் தான் இதில் சார்ஜஸாக உங்களுக்கு வருது. இப்போது நமக்கு வந்து ஒரு சம் ஐட்டம்ஸ், சம் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாகவே பண்ணக்கூடியதாக இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ வேலை செஞ்சோன்னாக்கா 1 நாள் 2 நாள்லேயே தயார் பண்ணிடலாம். ஆனால் சில வேலைப்பாடு செயின்லேயே பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட ஆகும். அந்த மாதிரி நெக்லஸ், ஹாரம், ஒடியானம், கைவங்கி இந்த மாதிரி இதுலேயும் இதே நுணுக்கங்கள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் டைம் செலுத்தி நம்ம வேலை பண்ணுறோமோ அதுக்குண்டான காஸ்ட் கூடுதலாக வரும். இதுலேயே இன்னொரு பதில் ஒன்று இருக்குது, சொல்கிறேன் அதையும். இப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம், பொதுவாக என்னன்னாக்கா கம்மிக்கு வாங்கி நம்ம வந்து சேமிக்கலாம், எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பெண்களோட மென்டாலிட்டி என்னன்னாக்கா போட்டுக்கிற நகை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பார்த்து 4 பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணணுன்றது அது பெண்களோட இயல் இல்லையா? இப்போ அதில் என்ன நடந்துருதுனாக்கா கம்மி சேதாரத்தில், கம்மி வேலைப்பாடில் நம்ம வாங்கி போடும்போது 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் போட்டுப்பாங்க. 4வது ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கனாக்கா மற்றவங்க இவங்களோட அழகாக போட்டுட்ருப்பாங்க.
அதை செய்யணுன்ட்டு அதை போல் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு. அதுதான் மெயின் ஃபேக்டர். மூவி பண்ணிருக்கீங்க, இப்போ ஆட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, எது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா ஆட்ல வந்து சின்ன போர்ஷனால ரொம்ப கிராண்டா எடுப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயரன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்தளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்றைக்கினே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேறு ஒர்க்கும் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் ஓகே, இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.